தோல்வி தோல்வி ஓபிஎஸ் படுதோல்வி கதை முடிந்தது மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத வரலாறு என்பது நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் தான் தலைவர்கள், தலைவர்கள் தான் தொண்டர்கள். கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு மாபெரும் ஒரு இயக்கமாக உருவெடுத்திருக்கிறது அதிமுக. அந்த இயக்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும், தனக்கு கீழே இருக்க வேண்டும், தான் அந்த இயக்கத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும் நினைத்தவர்கள் எல்லாம் தற்சமயம் அதிமுகவிலே கிடையாது, வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் தான் முக்கியம், தொண்டர்கள் தான் நமக்கு தேவை என நினைத்தனால்தான் இன்று வரைக்கும் பொதுச்செயலராக இருந்து கொண்டு, அதாவது நமது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு காலத்திலே அதிமுகவில் தான் இருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே. அதிமுகவில் இருந்தது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு எதிராகவே பல வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் இரட்டை தலைமை என்பது சரி கிடையாது, ஒற்றை தலைமைதான் சரி என நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வேளையிலே ஓபிஎஸ் முடியாது என மறுப்பு தெரிவித்து அதிமுகவிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார். அதன் பின்பு அதிமுக விட்டு வெளியேற்றப்படுகிறார். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம், அதுவும் பாஜகவும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது, சட்ட போராட்டத்தை சொல்லலாம் என சட்ட போராட்டம் என்பது ஏகப்பட்ட முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல வழக்குகளை தொடுத்து பார்த்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர்கள். அத்தனை வழக்குகளுமே இன்று வரைக்கும் காலாவதியான வழக்குகளாக, அதாவது தோல்வி அடையக்கூடிய வழக்குகளாகத்தான் இருக்கிறது. வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த வெற்றி தர்மயுத்தத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி. அந்த தர்மயுத்தம் என்பது ஓபிஎஸ்க்கு வெற்றியாக அமைகிறது. சசிகலா அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது அப்படின்னே கூட சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு காலக்கெடு விதித்திருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாகவே, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாகவே அதிமுக ஒன்றிணைந்து விடுமா, எடப்பாடி பழனிசாமி சரி என்று சொல்வாரான்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி அதற்கெல்லாம் நான் அசைய போவது கிடையாது என எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் முக்கியமான முடிவை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ் தரப்பினர் சொல்லிக் கொண்டதால் அவர்கள் முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுக்க போவது கிடையாது. செங்கோட்டையனை போல ஒன்று விஜய் கட்சியிலே இணைவார்கள், அப்படி இல்லை என்றால் விஜயுடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டுக்கு வருவார்கள். இந்த 2 விஷயத்தை தான் ஓபிஎஸ் செய்ய போகிறார். அது இரண்டுமே தோல்வியாகத்தான் இருக்க போகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்து இறுதியிலே ஓபிஎஸ்க்கு தோல்விதான் மிஞ்சி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பூராமே திமுகவிலே இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படியே சென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமது ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு அடுத்தடுத்த தோல்விகள் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் அடுத்து என்ன செய்ய போகிறார், யார் கட்சியிலே இணைய போகிறார் அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.